இப்பொழுது உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை அறிவித்து திட்டத்தை நாங்கள் எந்த நேர்விலும் குறை சொல்லவில்லை. ஆனால் அதை செய்வதற்கான அடிப்படையான ஆட்கள் இல்லை, போதிய கால அவகாசம் இல்லை. நீங்க திட்டங்களை அறிவிக்கும் பொழுது அந்த திட்டத்துக்கு தேவையான புதிய பணியிடங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கான எங்களுக்கு நிதியை வழங்க வேண்டும். ஓய்வு என்பதே வருவாய்த்துறை யாருக்கும் இல்லை. அதோட தொடர்ச்சியாக அன்றாடம் நடக்கின்ற பணியும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த 2/8/2025 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்றது. அந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 14,000 வருவாய்த்துறைகளுக்கு நியாயமான 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே 3 அமைச்சர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை மூலமாக ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை அரசாணை வெளியிடக் கோரியும் ஒரு 3 கட்ட போராட்டத்தை மத்திய செயற்குழு அறிவித்தது. அதன் அடிப்படையில் முதல் போராட்டமாக தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தினுடைய அலுவலரின் நியாயமான கோரிக்கைகளை மனுவாக தலைமைச் செயலாளரையும் வருவாய் செயலாளரையும் சந்தித்து அளிப்பதன் அடிப்படையில் அளிக்கப்பட்டது. 2ஆம் கட்டமாக இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 14,000 வருவாய்த்துறை அலுவலர்களின் 7 அம்ச கோரிக்கைகளை மனுவாக வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களையும் வருவாய்த்துறை நிதி அமைச்சரும் சந்தித்து வழங்குவதன் அடிப்படையில் இன்று விருதுநகரில் சந்திப்பானது மாநில நிர்வாகிகள் பங்கேற்கும் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தாலும் கூட இந்த கோரிக்கையின் வலிமை இந்த அரசுக்கு உணர்த்திட வேண்டும் என்ற நேர்வில் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 318 வட்ட தலைநகரங்களிலும் 38 மாவட்ட தலைநகரங்களுமே 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுச்சிமிகு இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய்த்து 2000க்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர் பணியினரை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்னெடுத்திருக்கோம். அதேபோல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 24 மணி நேரம் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசின் திட்டங்களை கடைகோடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற தலையாய பணி செய்கின்ற இந்த வருவாய்த்துறையாளர் அனைவருக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல ஏற்கனவே வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறையில் எந்த காரணமில்லும் 97 பணியிடங்கள் ஒரே இரவிலே கலைக்கப்பட்டது, அது மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இளநிலை வருவாய தட்டச்சர்களுக்கு இடையான இந்த முதுநிலை நிர்ணயம் செய்வதில் பல்வேறு குளறுபடி இருக்கின்றது, அதை சரி செய்து எங்களுக்கு ஒரு அரசாணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னிறுத்தியிருக்கின்றோம். அதேபோல உங்களோட ஸ்டாலின் இந்த பணி என்பது மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையிலே பணி செய்கின்றோம். வாரத்திலே 4 நாட்கள் இந்த முகாம் நடக்கின்றது. ஒவ்வொரு வட்டத்திலும் அலுவலகத்தில் எந்த அலுவலரும் அலுவலை மேற்கொள்வதில் மிகவும் கடினமான சூழ்நிலை, ஆட்கள் பற்றாக்குறை ஏற்கனவே தொடர்ந்து இந்த அரசுக்கு நாங்கள் பல்வேறு காலகட்டங்களிலே உணர்த்திருக்கின்றோம். நீங்கள் திட்டங்கள் அறிவிக்கும் பொழுது அந்த திட்டத்துக்கு தேவையான புதிய பணியிடங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கான எங்களுக்கு நிதியை வழங்க வேண்டும் எனும் புதிய பணியிடங்களையும் ஆட்களையும் வழங்க வேண்டிய கோரிக்கை வைத்துக் கொண்டு ஆனால் அந்த அரசு அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் இப்பொழுது உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை அறிவித்து திட்டத்தை நாங்கள் எந்த நேர்விலும் குறை சொல்லவில்லை. ஆனால் அதை செய்வதற்கான அடிப்படையான ஆட்கள் இல்லை, போதிய கால அவகாசம் இல்லை. அந்த மனுக்கள் மீது எவ்வாறு இன்னைக்கு முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு, 2வது கட்டம் ஆரம்பிக்கும் போது முதல் மட்டத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 மனுவுக்கு மேலே குவிந்திருக்கின்றது. அது யார் களத்தில் இறங்கி விசாரிப்பது, அதற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். போரிய பணியாளர் இல்லை. இப்ப நீங்க ஒண்ணு வேணாம், நாளைக்கு போய் நீங்க தாலுகா ஆபீஸ்ல பாருங்க, ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். அனைவரும் நாங்கள் முகாமுக்கு போயிருவோம். ஏன்னா அரசினுடைய திட்டம் மக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த தவிப்போடு அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் திங்கட்கிழமை இல்ல, அந்த 4 நாள் நடக்கின்ற முகாமுக்கான திட்ட பணிகளை நாங்கள் போய் பார்த்து அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த வேலையும் எங்களுக்கு சரியா இருக்கு. ஆனால் ஓய்வு என்பதே வருவாய்த்துறை யாருக்கும் இல்லை. அதோட தொடர்ச்சியாக அன்றாடம் நடக்கின்ற பணியும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தமிழக அரசு தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளை மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்துகின்றோம். இதையும் அவர்கள் அழைத்து பேசவில்லை என்று சொன்னால் எதிர்வரும் செப்டம்பர் 3 நாள் 2 நாள் 48 வேலை நிறுவனத்தை அறிவித்திருக்கின்றோம். அது நடைபெறும் என தெரிவித்துக்கொண்டேன். தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்க மாநில துணைத் தலைவர் அர்த்தனார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.